ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 2 எங்களுடன் மீண்டும் சிறையில் தொடங்குகிறது. சிஷியா சொந்தமாக இருந்தாலும் எமோ குழந்தையான மாட்சுஷிதாவை அவர் விளையாட்டு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கும் சுனாடோ பண்டா ஒரு தொடர் கொலையாளி என்று அவர் சமாதானப்படுத்துகிறார். மேலும் செய்தி பரவலாக அறிவிக்கப்பட்டது. அவர் ஜாக் என்று உறுதியாக நம்பியதால் அவர் விரைவில் ஆக்ரோஷமாக செயல்படத் தொடங்குவார் என்று சிஷியா அவரை எச்சரிக்கிறார். சிஷியாவின் சின்னத்தை பற்றி மாட்சுஷிதா போய் சொன்னார். இறுதியில் இருவரும் தங்கள் சின்னங்களை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்த ஒப்புக்கொண்டனர். யாபா மற்றும் அவர் இணைந்திருக்கும் பயந்த பெண் கோட்டோகோவும் உள்ளனர். சிஷியா கோட்டோகோவுடன் உரையாட முயற்சிக்கிறாள். அவள் கொஞ்சம் உணவை பெற சமையலறைக்கு செல்கிறாள். ஆனால் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்கவில்லை. சிஷியாவுடன் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு எங்கு திரும்புவது என்று அவருக்கு தெரியவில்லை. சிறுமி யாபாவின் சின்னத்தை பற்றி பொய் சொல்கிறாள். மாட்சுஷிதா பண்டாவிடம் பொய் சொல்கிறாள். மீதமுள்ள 90 வினாடிகளில் சிஷியா தனது சின்னத்தை கண்டுபிடிக்க 50 கீழ் 50 வாய்ப்பு உள்ளது. மாட்சுஷிதாவும் சிஷியாவும் சுற்று முடிவில் அவர்களது செல்களில் இருந்து வெளிவருகிறார்கள். முன்னால் அவர்கள் வெறித்தனமாக சிரிக்கிறார்கள். பண்டா மறுபுறம் திடீரென்று தோன்றுகிறார். அதன் பிறகு இந்த சுற்றில் வெற்றி பெற்ற யாபா தோன்றுகிறார். அவளும் மிட்சுஷிதாவும் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் இப்போது கோட்டோகோ கொல்லப்பட்டதை அறிந்த பிறகு அவன் அவளுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். கடைசி விருப்பம் உண்மையில் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ். பேக்கேஜிங்கின் நிறம் அவற்றின் சின்னங்களுடன் ஒத்துப்போகிறது என்பதை சிஷியா உணர்ந்தார். இது விளையாட்டின் மூலம் இந்த நிலைக்கு வர அவர்களுக்கு உதவியது. அவர்கள் எடுத்த தின்பண்டங்கள் மூலம் தொடர்பு கொண்டனர். ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான விளக்கம் என்னவென்றால், இந்த நபரிடம் இருந்து சில தீர்வுகளை அவர்கள் கண்டுபிடிக்க முடியும். பண்டாவும் யாபாவும் ரேசர் பிளேடு மூலம் தங்களுக்கு தேவையானதை பெறுகிறார்கள். இது இறுதியில் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் பிளிங்க் வெடிக்க செய்கிறது. சிஷியா காயமின்றி தப்பிக்கிறார். அரிசுவும் மற்றவர்களும் மறுபுறம் அடுத்த தாக்குதல் கட்டத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். கிங் ஆஃப் கிளப்ஸ் மற்றும் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் வெளியேறிய பிறகு குயினா ஆன் மற்றும் சிஷியாவை தேட முடிவு செய்கிறார். ஸ்பேட்ஸ் ராஜாவை அகற்ற அவர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு உதவியும் தேவைப்படும். உசகியும் அரிசுவும் தனித்து விடப்பட்டதால் அவர்கள் ஒன்றாக வேட்டையாடுகிறார்கள். நிகழ்வுகளை தொடர்ந்து சில மிகவும் தேவையான வேலையில்லா நேரம். இந்த ஜோடி முயலை பிடிக்க முயன்று தோல்வியடைந்தது. மறுபுறம் இது மிகவும் இருண்ட நாடகத்திற்கான கதவை திறக்கிறது. துப்புரவு பகுதியிலிருந்து வெளிவரும் போது தரையில் பல உடல்களை கண்டறிகின்றனர். உயிர் பிழைத்தவர்களில் ஒருவர் ஆர்விக்கு எதிராக முட்டு கொடுக்கப்படுகிறார். எனவே இருவரும் எச்சரிக்கையுடன் அணுகுகிறார்கள். படம் இறப்பதற்கு முன் கூறுகிறார். க்குள் ஒரு பிலிம் ப்ரொஜெக்டர் உள்ளது. எனவே தம்பதியினர் வீடியோவை இயக்குகிறார்கள் மற்றும் கைடோ வெளியில் இருக்கும் மனிதன் நகரத்தில் நடக்கும் அனைத்தையும் படம் பிடித்து ஆவணப்படுத்துகிறார்கள். இறுதியில் கைடோ ஆன் தண்ணீரில் படமெடுத்தார். அங்கு தாவரங்கள் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் செல்லும் போது அவை மிகவும் காட்டுத்தனமாக மாறுகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். கைடோவை பொறுத்தவரை அவர் ஒரு உதவிக்குறிப்பை தொடர்ந்து நகரத்திற்கு வெளியே ஒரு சமூகத்திற்கு வருகிறார். முதல் நாள் வானவேடிக்கை பார்த்தேன் என்று ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் வந்த நாள் முதல் உள்ளூர் பெண் ஒருவரால் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தார். பட்டாசு வெடித்ததும் அவை அணைக்கப்படும் போது அது உண்மையானதாக தோன்றியதாக அவள் சுட்டிக்காட்டுகிறாள். உண்மையில் அவை பட்டாசுகள் அல்ல. ஆனால் ஸ்பேட்ஸ் மன்னர் தோன்றியவுடன் எல்லாம் தவறாகி அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். ஸ்பேட்ஸ் மன்னன் அரிசு மற்றும் உஸ்கியை தனது பிலிம் மேலே வட்டமிடும்போது நிகழ்காலத்தில் சலசலப்பு ஏற்படுகிறது. அடுத்தடுத்த குழப்பத்தில் அரிசுவும் உசகியும் பிரிக்கப்படுகிறார்கள். இது இறுதியில் அரிசுவை முதலாளியுடன் நேருக்கு நேர் சந்திக்கிறது. அதாவது எதிர் தரப்பிலிருந்து கூடுதல் ஷாட்களால் பாஸ் அடிக்கப்படும் வரை. துரதிருஷ்டவசமாக அரிசு விலகி செல்லும் போது அடையாளம் தெரியாத ஒரு நபரின் பாதையில் மோதி மயக்கமடைந்தார். அரிசு அவர்களின் முகாமில் ஒரு காலுடன் ஒரு பெண்ணையும் அவரை அங்கு அழைத்து வந்த நிழலில் இன்னொரு காலையும் கண்டு எழுந்தார். அப்படியானால் அது யார்? அரிசு அகுனியை காடு வழியாக கண்டுபிடித்தார். சிறந்த சிறை விளையாட்டு முடிவுக்கு வருவதை பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த நகர அளவிலான விளையாட்டின் ஆரம்பம் மற்றும் அதன் அர்த்தம் என்ன என்பது பற்றிய விளக்கத்தின் குறிப்புகளையும் நாங்கள் பெறுகிறோம். இங்கே கருத்தில் கொள்ள நிறைய உள்ளது. மேலும் எல்லாவற்றின் நோக்கமும் அதை திட்டமிட்டது யார் என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது.
இந்த ஆண்டு ஆலிஸ்இன் பார்டர்லேண்ட் விளையாடவில்லை. கேம்கள் பிரமாதமாக திட்டமிடப்பட்டுள்ளன, ஆனால் அவற்றுக்கு வெளியே நடப்பது இப்போது அழகாக இருக்கிறது. விரிவாக்கப்பட்ட உலகம் மற்றும் அதிக நுணுக்கமான கதாபாத்திரங்கள் காரணமாக இந்த ஆண்டு முயற்சியை பார்ப்பதற்கு ஒரு முழுமையான மகிழ்ச்சி. அவனியுடனான முடிவு சந்தேகத்திற்கு இடமின்றி ஆச்சரியமாக இருப்பதால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும்.